ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தட்டைப்பயிறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக செய்ய போகிறோம். சுட சுட சாதத்தோடு இது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இப்போ இந்த தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. இன்றைக்கி நம்ம இந்த குழம்பு வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற கேப்பில் நம்ம வந்து தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா பியூரேவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள். இந்த தக்காளி பியூரேவை அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதை இதோட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 1.5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா வந்து 1 நிமிஷத்துக்காவது நல்லா வதங்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு. இதோட ஒரு 2 முருங்கைக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு காய் சேர்த்துக்கிட்டா போதும். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், காய் இல்லாமல் கூட செய்யலாம். இங்கே 1 கப் அளவு தட்டைப்பயிறு ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் வெள்ளை கலர் தட்டைப்பயிறு எடுத்துருக்கேன், நீங்கள் ப்ரௌன் கலர் கூட எடுத்துக்கலாம். ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் சோக் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நல்லா கொதிக்க தண்ணியை வச்சுட்டு அதில் பயிரை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேயே நல்லா ஊறிடும். இப்போ அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தா தட்டைப்பயிரை சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் வேகலாம் வைக்கல, நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரைஸ்க்கு அப்படின்றனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் இதில் இன்றைக்கி எதுவுமே அரைச்சி சேர்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காவில் பெருஞ்சீரகம் போட்டு அந்த அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்த்து விட்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அப்படியே தான் வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம தட்டைப்பயிர் வந்து நல்லா ஊறிடுச்சுன்றதுனால டக்குன்னு வெந்துடும். ஒரு 3 to 4 விசில் விட்டாலே போதும். 3 to 4 விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு, பயிரும் வெந்திருக்கு, அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் ரைஸ்க்குன்றனால தண்ணியாக வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் வந்து டிஃபன் ரெசிபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்குமே தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தவை தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.